நான் டாக்டர் எம். இளங்கோவன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர், தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவில் தலைமை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று, இப்பொழுது ஆதித்யா மருத்துவமனையில் நோயாளிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு உணவுக் குழாய் எதுக்களித்தல் நோய், இரைப்பை உணவுக் குழாய் எதுக்களித்தல் நோய் என்கின்ற கேஸ்ட்ரோஇசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்ற வியாதியை பற்றி ஒரு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கேஸ்ட்ரோஇசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்ற வியாதி இப்பொழுது சமீப காலமாக நமது நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் தான் அந்த ஜிஆர்டிக்கு காரணமாகும். நாம் உண்ணும் உணவு வாய் வழியாக தொண்டையிலிருந்து மார்பகத்தின் உள்ளுள்ள உணவு குழாய்க்குள் சென்று இரைப்பையை சென்றடைகிறது. இரைப்பைக்கு சென்ற உணவு இரைப்பையின் தசைகளை தூண்டி சுருங்கி விரிந்து அசைவுகளை ஏற்படுத்துவதால் திட உணவுகள் கூழாக்கப்படுகிறது. இந்த உணவு குழாய் சுருங்கி விரிந்து இரைப்பையோடு சேரும் இடத்தில் உள்ள வால்வு போன்ற அமைப்பு உணவு கூழாக்கப்படும் நேரத்தில் மூடிக்கொள்வதால் தான் இரைப்பையில் உள்ள உணவு குழாய்க்கு மேல் நோக்கி வராமல் தடுக்கப்படுகிறது. நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இருக்கும் நேரத்தில் இந்த நிகழ்வுகள் எந்த சிரமமும் இல்லாமல் நடக்கிறது. படுத்திருக்கும் போதோ, நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது, அல்லது நின்ற நிலையில் குனியும் போதோ இரைப்பையில் உள்ள உணவு எதிர் திசையில், அதாவது உணவு குழாய்க்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாழ்வு போன்ற அமைப்பு இயங்காத சூழ்நிலையில் உணவு பாதை விரிவடைந்து விடுகிறது. இதுவே உணவுக்கு பின் எதுக்களித்தல் என்ற நோய்க்கு காரணமாகிறது. யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்படலாம் என்றால், பெரும்பாலும் உடல் பருமன் உள்ளவர்கள், புகை மற்றும் மது பழக்கம் உள்ளவர்கள், நேரம் தவறி உணவு உட்கொள்பவர்கள், அடிக்கடி வாயு நிரப்பிய குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் பயன்படுத்துதல், துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் என்ற துரித உணவுகள் சாப்பிடுதல், சுகாதாரற்ற முறையில் சமைக்கப்பட்டு பரிமாறப்படும் உணவு வகைகள், இவற்றினால் இந்த எதுக்களித்தல் நோய் எளிதாய் ஏற்படுகிறது. சமயங்களில் அடிக்கடி விழாக்களில் பரிமாறப்படும் உணவுகள் மற்றும் ஹோட்டல் சாப்பாடுகளிலும் இந்த வியாதி மேலும் அதிகரிக்கிறது. காரமாகவும் எண்ணெய் கலந்து தயாரிக்கப்படும் உணவை விரும்பி சாப்பிடுவர்களுக்கு இந்த வியாதி எளிதில் வர வாய்ப்பு இருக்கிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரலாம் என்றால், படுத்திருக்கும் போது, குறிப்பாக இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இரைப்பையில் இருக்கும் உணவு குழாய்க்குள் வந்து தொண்டை பகுதியில் உணவு குழாயும் மூச்சு குழாயும் பிரியும் இடத்திற்கு வருவதால் இந்த உணவுக்குள் மூச்சு குழாய்க்குள் சென்று திடீரென்று தூக்கத்தில் இருமல், மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அமிலம் கலந்த உணவுகள் உணவு பாதைக்கு வருவதால் உணவு பாதையில் புண் ஏற்படுகிறது, அல்சர் ஏற்படுகிறது, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுகிறது, செஸ்ட் பர்னிங் என்று சொல்வார்கள். இதன் பாதிப்பு தொண்டையில் புண்ணை ஏற்படுத்துகிறது, தொண்டை வலியும் வாய்ப்புண்ணும் ஏற்படுத்துகிறது. இந்த வியாதியில் பாதிக்கப்படுவதால் அடிக்கடி ஏற்படும் இருமல், மூச்சு திணறல் இவற்றால் தூக்கம் பாதிக்கப்பட்டு சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நாளடைவில் இது தீவிரமடைந்து உணவு பாதையில் புற்றுநோய், இரத்த வாந்தி போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி தவிர்ப்பது அல்லது எப்படி குறைப்பது? உடல் பருமன் உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும். அதற்கான உணவு கட்டுப்பாடு முக்கியம். புகைப்பழக்கம், மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் அவற்றை தவிர்ப்பது வியாதியின் பாதிப்பை குறைக்கும்.
சரியான நேரத்தில் உணவு உண்பதோடு சாப்பிட்டவுடன் படுத்து உறங்கி விடாமல் குறைந்தது 2 மணி நேரத்திற்கு பிறகு படுக்கைக்கு செல்வது நல்லது. படுக்கையில் தலைப்பகுதியை ஹெட் எண்ட் என்று சொல்வார்கள் உயரமாக்கி கொண்டு படுப்பதால் நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். இரவில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவை உட்கொள்வது நல்லது. அடிக்கடி பார்ட்டி, விருந்து, ஹோட்டல்களில் உணவு சாப்பிடுவது இவற்றை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. காரம் மற்றும் அதிகமான எண்ணெயில் பொரித்த உணவுகள், எளிதில் செரிமானமாகாத கொழுப்பு சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது குறைக்க வேண்டும். அடிக்கடி டீ, காஃபி போன்ற பானங்கள், வாயு நிரப்பப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள், துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், சாலையோரங்களில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படும் வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. சரி, எப்படி இதை பரிசோதித்து தெரிந்து கொள்வது? நெஞ்சு எரிச்சல், அடிக்கடி தொண்டை மற்றும் வாய்ப்புண் உள்ளவர்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பெற வேண்டும். நெஞ்செரிச்சல் என்பது இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக கூட இருக்கலாம் என்பதால் அதையும் அலட்சியப்படுத்தாமல் இசிஜி, எக்ஸ்ரே என்ற பரிசோதனைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி பெற்று தேவைப்பட்டால் எண்டாஸ்கோபி என்ற உள்நோக்கி குழாய்கள் மூலம் செய்து கொண்டு நோயின் தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கிறது என்றால், ஒரு சில மருந்துகள் இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். குறிப்பிட்ட ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ், பென்டப்ரோசோல், ஒமிப்ரோசோல், அபிப்ரோசோல் என்று நிறைய மருந்துகள் இருக்கிறது. மற்றும் புரோகைனெட்டிக் ட்ரக்ஸ், டோம்பரிடன் போன்ற லிவோசல்ஃபரைட் போன்ற புரோகைனெட்டிக் ட்ரக்ஸ் என்கிற வகை மருந்துகள் இரைப்பையின் அமிலத்தன்மையை குறைக்கிறது. நோயின் தீவிரத்தை குறைக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது. குறிப்பாக பார்ட்டி, விருந்துகள், விழாக்கள் போன்றவற்றில் சாப்பிடும் சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனை பெறையில் சாப்பிடுவது நல்லது. மருந்துகளால் குணப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஒரு சில அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். வயிற்றை திறந்து அறுவை சிகிச்சை செய்யும் முறைக்கு மாற்றாக தற்பொழுது லேப்ரோஸ்கோபி முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த எதுக்களித்தல் நோயை எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் உடனடி சிகிச்சை மேற்கொள்வதோடு தடுப்பு முறைகளையும் மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளையும் அறிவுரைகளையும் பின்பற்றினால் இந்த எதுக்களித்தல் என்ற GERD, கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்ற நோயை குறைக்கலாம், தவிர்க்கலாம் அல்லது சிகிச்சை பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி.